பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வாரத்தோட முடிய போகுது. சௌந்தர்யா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் வாக்களிக்கிறீங்க. நீங்க வாக்களிக்கிறது சரிதானா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுடைய வாக்குகளை சரியாக யோசித்து அந்த போட்டிக்கு சரியான ஒரு எஃபர்ட் போட்டிருக்காள, உழைத்திருக்காள, யாரு சரியா விளையாண்டுருக்கா, சரியா நடந்திருக்கா, சரியானதை பேசியிருக்கா, எல்லா இடத்துலையும் சரியாக இருந்திருக்கா அப்படின்ற நபருக்கு யோசித்து வாக்களிங்கள். சௌந்தர்யாவுக்கு நான் வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க பெருசாக எந்த போட்டிகளையும் விளையாண்டது கிடையாது, எதுலேயும் வின் பண்ணது கிடையாது, ஒரு முறை கூட வீட்டுக்குள்ள கேப்டன் ஆனது கிடையாது, பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினது கிடையாது. ஃபுல்லாக வன்மம், பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் கிடையாது. முடியாற்றுறது, நக்கலாக சிரிக்கிறது, இதை தவிர அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணது கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி கண்டென்ட்டுக்கு கூட எதுவுமே பண்ணது கிடையாது. அதாவது இவங்க பண்ணினது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருக்காவது ஒரு சண்டையாகவோ இல்லை பேசும்போது பேச்சுவார்த்தை முரண்பாடாகவோ இருக்கும்போது அவங்க இருவருக்குள்ள சண்டை வந்திருக்கும். அதில் இவங்க வாண்டடாக போயிட்டு கத்திருப்பாங்களே தவிர, இவங்களா போய் இவங்களுக்குள்ள யார்கிட்டையும் பேசவும் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. பேச தெரியாது, நடிக்க தெரியாது, எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் வராது அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்காக வாக்களிக்கிறீங்க? வெறும் அழகை பார்த்து மட்டும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன? திறமை எதுவும் இல்லாத போட்டியாளரை எதற்கு வீட்டுக்குள்ளே வைத்திருக்கீங்க? நல்ல போட்டியாளர்லாம் வெளில போயிட்டாங்களே அப்படின்ற கேள்வி தான். அதனால் இந்த ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரமும் யாருக்கு வாக்களித்தால் சரியாக இருக்கும் அப்படின்றத சரியாக ஒரு யோசித்து வண்ணம் நீங்கள் வாக்களிக்குமாறு பிக் பாஸ் பார்க்கும் ரசிகர்களை கேட்டுக்கொள்கிறேன்.